ஒருவேளை இப்ப இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. தாவேக்காவுடைய ஒரு கூற்றின்படி இதுக்கு பின்னாடி சதி இருக்கு அப்படிங்கறதை நோக்கி சிபிஐ நகரும் அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படின்னா இது பொலிட்டிக்கலா திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு வரும்? பெரிய பின்னடைவு தான். நீங்க சதி இருக்குதுன்னு சொல்ல வரீங்கல்ல, சதிக்கும் தவறுக்கும் நிறைய வேற விஷயம். சதி இருக்குதுன்னா எந்த விதத்துல இருக்குது, சந்தேகம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கலாம். ஆனா அதுக்கான ஆதாரத்தை குற்றச்சாட்டு சொல்பவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கணும். வைக்கும்போது ஒரு சதி இருந்தது என்றால் இந்த ஆட்சிக்கு அதோட ஏழ்றதான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தலைமையில் சென்னை மின்ட் மணிகுண்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைகடலாய் திரண்டுவாரேன். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த விஜய்யுடைய இந்த கரூர் நெரிசல்ல 41 பேர் உயர்ந்தது தொடர்பாக விரிவான ஒரு நேர்காணல் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். அதில் நீங்க சொன்ன எழுப்பிய சந்தேகங்கள், இதை அடிப்படையாக வைத்து இதே சந்தேகங்கள் இருக்கு, நியாயமான விசாரணை வேணும்னா இது சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க போகிறது. இப்ப இது ஏற்படுத்த போற தாக்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார்? தாக்கம்ன்றது முதல்ல இருக்கட்டும், ரெண்டாவது பார்ப்போம். அது என்னன்னா, முதல்ல நம்ம தொடக்கத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க சேனல்ல தான் விரிவான ஒரு பேட்டி நீங்க கேட்டிருந்தப்ப சொன்னேன். A1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு, A2 தான் நீங்க விஜயை சொல்லணும். எடுத்தோடனே முழு பதியும் நீங்கள் விஜய் மேலே போடுறது தவறு, அது ஏற்க முடியாது அப்படின்றத தெளிவாகவே பேசியிருந்தார். விஜய் மேலே அப்படின்றது க்ரௌடை கூட்டுனது ஒன்று, கட்டுப்பாடு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பொறுப்பு இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி அவ்வளோ பெரிய வண்டி கொண்டு போய் வச்சுது. ஒரு இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே நம்ம போகலாமான்னு ஒரு பொது அறிவு இருக்கணும். இது சமூக அக்கறை இல்லாத ஒரு கூட்டமாக நீங்கள் திரைப்படத்துக்குள்ளேருந்து அப்படியே நேராக ரோட்டுக்கு கூட்டணுட்டீங்க அரசியல் களத்துக்கு. அது செய்திருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்திருக்கணும் விஜய்க்கு. அதில் தெளிவாக சொல்லி போகணும், அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்ல வரணும், கால அவகாசம் இருக்குது. நீ ஆனால் இவ்வளோ வேகமாக வந்தோடனே 2வது வருஷத்துல நேராக கோட்டை உனக்கு வேணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம். ஒரு சமூக அக்கறை இல்லாத கூட்டமாக நீ ஒரு பெரும் கூட்டத்தை வச்சுருந்தது, அது நாட்டுக்கு நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதில்லை. முதல்ல நீங்கள் இந்த அரசியலுக்கே சரியில்லை அப்படின்லாம் நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதுக்கு நேர்மாறாக முழுக்க அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். ஏன்னா நான் நிறைய கூட்டங்களை பார்த்துருக்கேன், ஒரு பத்திரிக்கையாளர் போய் பார்வையாளர் பார்த்துருக்குறேன். இன்டெலிஜென்ட் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதே இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நிறைய தகவல் வந்திருக்கு வினோத். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ வண்டி வருதுன்றதை முன்கூட்டியே கணிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கணக்கெடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா இந்த டூரிசம் இருக்குல்ல, வண்டி வாடகைக்கு வர்றது, டெம்போ ட்ராவலேருந்து காரில் இருந்துட்டு பர்சனலாக எத்தனை பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக எடுத்து வைப்பாங்க. தவிர இன்றைக்கி டோல்கேட் வேறு அங்கங்கே இருக்குது. டோல்கேட்டில் இருந்துகிட்டே கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க இப்போல்லாம். அப்போ இவ்வளோ கூட்டம் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ 2 வீலர், இவ்வளோ வாகனங்கள்ன்றப்ப நீங்கள் ஒரு கணிக்க முடியாது விட்டுட்டு பண்ணுறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கு. அக்கறை இல்லாமல் இருந்து இந்த அரசு வேறு தவிர நீங்கள் இது எதிர்பார்க்கல, ஏதோ ஒன்று நடத்தணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அது வேறு மாதிரி வந்துடுச்சு. உடனடியாக உழுந்து போய் நாங்கள் செய்கிறோன்னு ஊந்து செய்கிறதுக்கு சந்தேகம் தானாக வருது எல்லாருக்குமே. இப்போ நீதிபதி நீங்கள் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் போடுறீங்கன்னா சொன்னால் அவ்வளோ அவசரம் எதுக்கு அப்படின்னு. இந்த வேகம் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இறந்தப்போ வரலையே, இந்த வேகம் வரலையா அன்றைக்கி? புரியுதில்ல உங்களுக்கு? திரும்பியே பார்க்கலையா அந்த பக்கம் வரைக்கும்? அப்புறமா தானே நீங்கள் இளைய தளபதி அனுப்புறீங்க அங்கே போயிட்டு செக்கு கொடுக்குற இந்த சம்பவம் நடந்ததில்ல. அது இளைய தளபதி யார்? சின்னவர் தான் இளைய தளபதி. புரியல, அவர் பெரிய தளபதி, அவர் இளைய தளபதி இவர். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்கல்ல, இந்த வேகம் இவ்வளோ வேகம் எடுக்கிறப்ப தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு சம்திங் ராங், ஏதோ நீங்கள் மூடி மறைக்க பண்ணுறீங்கன்ற சந்தேகம் எனக்கு இருக்குதுன்னு திரும்ப பேசினேன். எது எப்படி இருந்தாலும் இந்த அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு, அதுதான் நீதிபதி இப்போ அங்கே கேட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது. வந்தது உங்ககிட்ட வேறு பிழையிருக்க தான் போடுறாங்க. இது எங்கள் எல்லைக்குள்பட்டது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாதாரண நிறைய எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இங்கே வர பல வழக்குகள் இது அந்த டிவிஷன் மதுரை இதுக்கு தான் போகுது, அதுக்கு தான் பிரிச்சிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தை. திரும்ப நீங்கள் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த எல்லையில் நீங்கள் எடுத்து நடத்துறீங்கன்றப்ப உங்களுக்கு தெரியாதா ஒரு நீதிபதி அப்படின்ற கேள்வி அன்றைக்கி நாங்கள் விமர்சனமாக நானும் வச்சுருக்கிறேன். அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த தரப்பு வாதத்தை கேட்காதவே நீங்களே அரசு தரப்பு மட்டும் விளக்கம் கேட்டு நீங்களே ஒன்று பேசி முடிச்சிட்டிங்கன்னா
அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு எப்படி நீதி என்பது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதில் சரி தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டியது. முதல் வந்து நீங்கள் அதை எடுத்துருக்கக்கூடாது, தள்ளுபடி பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் எதிர்த்தரப்புக்கு அது கொடுத்துருக்கணும். விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறது வேற, பொறுப்பற்றவராக இருந்துக்கிட்டு இருந்தது வேற. ஆனால் இந்த கேள்விக்கு இருக்குதுல்ல, அந்த பக்கத்தில் நீங்கள் அந்த பதில் கேட்கவே இல்லையே. அவரே சொல்கிறார், எங்ககிட்ட எங்களுடைய வாதம் எங்களுடைய கருத்தை ஒரு நாள் அவகாசம் எடுத்துன்னு அடுத்த நாள் வாங்க அப்படின்னு. எத்தனை வழக்கு அரசு தரப்புக்கு வந்து ஒரு வாரம் தள்ளி வாங்க, அரசு தரப்பு பதில் அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுங்க, 15 நாளுக்கு பிறகு அரசு தரப்பு விளக்கம் வேணும் கேட்குறீங்கல்ல. அப்போ விஜய் தரப்பு விளக்கம் ஒரு வாரத்துக்கு கொடுங்களேன்னு என்ன அவசர தலையில் உடனே அன்றைக்கி நைட்டு நீங்கள் அன்றைக்கி மாலையே நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்ற எல்லாருக்குமான அந்த கேள்வி உச்சநீதிமன்றம் சரியாக போட்டு பண்ணியிருக்குது. இப்போ சிபிஐ விசாரிக்கணும்னு மட்டும் சொல்லியிருந்தா நீங்கள் பரவாயில்ல. அதை ஒரு முன்னால் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார், அப்புறமா தலைமை நீதிபதியாகவும் இருந்தார், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற அவர் தலைமையில் ஒரு கமிட்டி. இப்போ புரியுதில்ல, 2 எஸ்பிக்கள் வந்து இப்போ என்ன ஆகும், சிபிஐலேயே ஒரு தனி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய கண்காணிக்கிற டீம்ன்றதை மானிட்டரிங் பண்ணுறதுக்காக கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ. ஆமாம், இப்போ அது வந்து என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் அப்படின்றப்ப அங்கே அரசியலுக்கு இடம் இருக்காது. விஜய் தரப்புலையும் என்கொயரி இருக்கும். விஜய் விட்டுட்டு நேராக அப்படி பண்ணிடுவாங்க, அவர் விஜய் பாஜக கையில் எடுத்துக்கிச்சு அப்படின்லாம் அது அரசியலுக்கு வேணால் பேசலாம், அது அப்புறம் பேசலாம். ஆனால் இந்த விடயத்தில் ஒரு நீதிபதி வந்திருக்கிறாரு, ஒரு எஸ்பி வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டோட எஸ்பி தான் வருவாங்க, தமிழ்நாடு எஸ்பி, அது இன்னும் சொல்லவே இல்லை, முழு தீர்ப்பு ஒன்றும் வரல. வரும்போது வந்து பார்க்குறேன்னா அவங்க என்ன அதை கண்காணிக்கிறது, மானிட்டரிங் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணும்போது இருதரப்பு விசாரணையும் வரும். அப்போ விஜய் தரப்பில் வர தவறுக்கு வந்து என்னன்னா அது பொறுப்பற்ற செயல் அப்படின்றது தான் இருக்கணும். ஆனால் அரசு தரப்பு முழுக்கும் பதில் ஏற்கணும். உன்னுடைய மாநிலத்தில் தொடர்ச்சியாக மதுராந்தகத்தில் எத்தனை 22 பேரா, கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு 68 பேரா, எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 85 பேர் மேலே ஆச்சு. 68 கள்ளக்குறிச்சி, இங்கே வந்து 22 நினைக்கிறேன், 68 70 90 ஆச்சு மரக்காணம். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து 41 எவ்வளோ ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 130-140 கிட்ட நீங்கள் திமுக அரசு 2001 பதவியேற்றதுலேருந்து இது ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்லையா உங்களுக்கு? இது இல்லாமல் லாக்அப் மரணங்கள் வேறு, அது தனி கணக்கு விடுங்க. நான் சொல்கிறது எதேச்சியாக இந்த மாதிரியாக ஒரு பொறுப்பற்ற தலைமை உன்னுடைய காவல்துறை செயலற்று இருக்கிறது. நான் எப்பவும் சொல்கிறேன், காவல்துறையை அதன் போக்கில் விட்டுருந்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். இப்போ கூட வந்துட்டு பொறுப்பு டிஜிபின்னு நீங்கள் போட்டதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, உண்மையை விளையாட்டுகள் அது நான் வெளிப்படையாக பேசுவேன். நிறைய அந்த கேடரில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கேடரில் இருக்கக்கூடிய பலரும் வந்துட்டு சரியாக போகலை ஆஃபீஸுக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறீங்க வினோத், எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஜூனியர் கரெக்டாக, வினோத்துக்கு கீழே நான் வேலை செய்யணும் அப்படின்றப்ப அது ஏற்புடையதாக இருக்குமா இல்லையா? எனக்கு இல்லை. இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க திமுக, உங்களுக்கு வேண்டப்பட்ட வினோத்ன்றதுக்காக நீங்கள் அவர் கொண்டு வந்து வைக்கிறப்ப ஏகலை இவனை போன்ற சீனியர்களுக்கு என்ன ஆகுனா, இவர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பயன்படுத்தாமல் இவர்கிட்ட கீழே வந்து நான் கோப்புகள்லாம் வாங்கி நான் செய்யணுமான்ற எண்ணம் வருமா இல்லையா? இந்த குழப்பம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை ஒரு இடத்துல போடுறது, வேண்டப்படாதவங்களை தூக்கி பண்ணுறது ஒரு பக்கம், நேர்மையான அதிகாரிகளுக்கு கொண்டான நேர்மையான இடத்த கொடுக்கறது இல்லை. அது இப்போ தான் அதிகமாக இருக்குது. இதனுடைய விளைவு என்னன்னா டோட்டலி ஃபெயிலர். 2001 வந்தது உங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியராகவே இருந்துகிட்டு இருக்கு. காவல்துறை மேலே அது பழி இல்லை நீங்கள் சொல்லணும். இந்த அமைச்சகம், இந்த அமைச்சர் முதல்ல தான் பொறுப்பேற்கணும். திரும்ப சொல்கிறேன். 6 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இந்த சம்பவத்துல சதி இருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்திலையும் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பு வழக்கறிஞர் ராகவாச்சாரி எடுத்து வச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இப்ப இந்த வழக்குல சதி இருக்கா அப்படின்னு பின்னணியில ஒரு முன்னாள் அமைச்சருடைய பெயரும் அடிப்படுது. முன்னாள் அமைச்சரின் பெயர் அடிப்படுது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல். இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா சார், இது உணர்த்தும் செய்தி என்ன சார்? இல்லை, இது பெரிய சிக்கலாக தான் இருக்கும் திமுகவுக்கு. இப்போ ஒரு 2-3 சந்தேகத்தை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்னு மற்றவங்கிட்ட கேட்கும்போது என்னென்னா நிறைய கேள்விகள் நமக்கே வருது. நீங்கள் வந்து இதில் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றீங்க, அரசு மீது விமர்சனம் வைக்கிறவங்களாம் தூக்கி கைது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் அரசு தரப்பு நீங்கள் எல்லா விளக்கத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. விசாரணை நீங்கள் தான் போட்டிங்க, விசாரணை கமிஷன். உடனே நீதிமன்றத்தில் எஸ்ஐடி ஒன்று நீங்கள் தனியாக பண்ணுறீங்க, சிறப்பு புலனாய்வு குழு அஸ்ரா கர்க் தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் பண்ணுறீங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் தரப்பு விளக்கத்தை முழுக்க நீங்கள் சொல்லி எங்கள் பக்கம் தவறே இல்லை என்பதற்கு இப்படி தான் சொல்லணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா எஸ்ஐடிக்கும் அந்த கமிஷனுக்கும்? அதான அர்த்தம். நீயும் மூடிக்கிட்டு உட்காந்துடு. அது வந்துடுச்சு, கமிஷன் வந்திருக்குது. அந்த அம்மா அருணா ஜெகதீசன் நீதியரசர் அவருக்கு வந்து அறிக்கை கொடுக்கட்டும், அஸ்ரா கர்க் விசாரித்து அறிக்கை கொடுக்கட்டும், அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு மந்திரியும் பேசுவார், நீங்கள் வந்து அதிகாரிகள் தரப்பில் உட்காந்து பேசுவீங்க. இதைத்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அந்த கமிட்டி 2க்கும், எஸ்ஐடிக்கும் கமிஷனுக்கும்? அதான அர்த்தம்.
அப்புறம் சந்தேகம் வருமா வரலையா, ஏன் இவ்வளோ பதட்டம் உங்ககிட்ட வந்து, ஏன் இவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் நகர்த்துக்கின்ற கேள்வி வருதா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மேலே சந்தேகம் வருதுன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அமைச்சருடைய பழைய விஷயங்கள்லாம் வச்சுட்டு எடுத்து அதிரடியாக பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விசாரணையில் தான் அது தெரிய வரும், எஸ்ஐ அவர் செய்தாரா இல்லையா. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளோ அந்த கேள்விகளை பாருங்கள். போஸ்ட்மார்ட்டம் அவ்வளோ விரைவாக பண்ணி நைட்டோட நைட்டாக 30க்கு மேற்பட்டவங்களை நீ எரிச்சிருக்கீங்க, ஏன் என்ன அவசரம்னு கேட்குறாங்க. 2 தானே இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய, 2 இடங்கள் தான் இருக்குது. 2 இடங்கள்ல எவ்வளோ வேகமாக ஒரு பிரேதத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க முடியும்? நீங்கள் சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாலும் கூட, தடயவியல் துறை சார்ந்த அந்த இது கொடுத்து அந்த மருத்துவர்கள் நீங்கள் கூப்பிட்டு இருந்தால் கூட சொல்ல, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த மருத்துவர்களை கூப்பிட்டு இருந்தாலும் கூட இடம் 2 தானே இருந்தது. எவ்வளோ வேகமாக அதை பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளோ இதுவாக நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, ஏன் அதை எரிச்சிங்கன்ற கேள்விக்கு இருக்குதா இல்லையா? குடும்பத்தார்களே எரிச்சிருப்பார்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் என்ன காரணம், என்ன நிர்பந்தம், அப்படி பல கேள்விகள் இருக்குது. அடுத்ததாக வந்து சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்குறப்ப, இப்போ நீங்கள் நான் நிறைய பேர்கிட்ட வந்து சப்ஸ்டியூட்டாக கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை, நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோவை கொடுங்க, ஃப்ரீலான்ஸாக நீங்கள் எடுத்து கொடுங்க, எங்களுக்கு காசு கொடுத்தோன்னு நிறைய பேர் நியமிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே போட்டிருக்காங்க. அவசரமாக அதை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டிய அவசியம் தான் வந்தது. யார் அந்த வேலையை செய்கிறாங்க? சாதாரண நபர்கள் வந்து கமிஷன் வந்து கேட்குதுன்னு நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் இருக்கிற வீடியோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏன் வாங்கியிருக்கீங்க? அந்த நீதிபதி தலைமையில் யாராவது போய் கேட்டாங்களா? தனிநபர்கள் கட்சி சார்ந்த ஆறுகள் போய் வசூல் பண்ணி அதெல்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வருது. புரியுதில்ல? அப்போ ஏன் அந்த வேலையை யார் செய்தாங்க? காவல்துறையினுடைய அந்த டீம் யூனிஃபார்மோட போயிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ண நியாயமாக இருக்குது. தனிநபர்கள் வந்து ஏன் அதை வந்து எடுக்கிறாங்க? அப்படி பல கேள்விகள் நமக்கு சந்தேகமாக. அதுதான் உள் வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கலாம் ஒரு வேலை, நமக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறத கூட அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு தகவலை சொல்ல வரேன். இதுக்கு உடனே நீங்கள் ஒரு கேஸ் போட்டு கூப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தகவல்லாம் இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் உள்வாங்கின அரசு இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு செய்யணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் முழுக்க வேகமாக வந்து முன்னே நின்றுக்கிட்டு இதெல்லாம் இப்படி இல்லை, இப்படி தான் நடந்ததுன்னு உங்களுக்கு இப்போ சமீபத்தில் அதை ஆதரித்து அரசு தரப்பில் தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மீடியா மட்டும் எத்தனை பேசிச்சு, எத்தனை பேர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க? ஏன் அவ்வளவும் நடக்கணும்? இல்லை அப்படின்னு மறுத்து பேசுகிற ஒரு சிலர் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க? இதுக்கான பதில் என்ன? கேள்வி வருதா இல்லையா? இந்த பக்கம் ஒரு கருத்து இருக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு கருத்து வரணும். தானே ஜனநாயக தன்மை. சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுதானே. ஆனால் உங்கள் தரப்பில் நீங்கள் வந்து பேசி பிரபலமான ஆட்களெல்லாம் பேசி வீடியோ எடுத்து போட்டுட்டிருக்கிறீங்க, கருத்து வாங்கி போட்டுட்டிருக்கிறீங்க. களத்தில் போயிட்டு இது இப்படி தான் நடந்துச்சு, அரசெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் செய்துன்ற கருத்தை மட்டும் வாங்கி நீங்கள் வேகமாக பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. சந்தேகத்துக்கு இடமான பல கேள்விகளை வந்து எழுப்புறவர்களை ஏன் நீங்கள் கைது பண்ணீங்க, வழக்கு போடுறீங்க? இதுக்கு பதிலே இல்லை. உச்சநீதிமன்றம் இதுக்கான பதிலை தேடுகிறது. அதான் இதனுடைய அர்த்தம். புரியுதில்ல? இப்போ ஒரு நீதியரசர் தலைமையில் போட்டிருக்காங்களே ஸ்பெஷல் டீம், மானிட்டரிங் டீம். இப்போ அதுக்கு இந்த கேள்விகள்லாம் விசாரணையில் அது எடுத்துக்கும். இதுதான் சொல்ல வரேன், தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கல் எப்படி இருக்குன்னாக்கா, ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட தகவல் கிடைச்சிருக்கலாம் மத்திய அரசுக்கு. உங்களுக்கு இங்கே இன்டெலிஜென்ட் தகவல் தர மாதிரி ஐபின்னு ஒன்று இருக்குது மத்திய அரசுக்கு. அவங்களுடைய இன்டெலிஜென்ட் தகவல் கொடுத்துருக்கும், அவங்களுக்கான சோர்ஸ் இங்கே இருந்திருக்கும். ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அந்த கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது, அரசு மேலே தவறு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விசாரிக்கிற தன்மை வந்துச்சு இல்லை, ஏன் ஒன்று வேகமாக நடந்துச்சு? இந்த வேகம் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? இந்த வேகம் ஏன் மதுராந்தகத்துக்கு வரல? இந்த வேகம் ஏன் லாக்அப் டெத்துக்கு வரல? இல்லை, ஆனால் இதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லும் போது திமுக தரப்புலேருந்து அவங்க அட்வொகேட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேலத்தில் ஒரு டாக்டர்ஸ் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்தாங்க. இங்கே இந்த சம்பவம் நடந்த உடனே நாங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அப்படியே அங்கே இறக்கி நைட்டாக நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்புடையதாக தெரியலையே, புரியல எனக்கு. அவர் அமைச்சர் வந்து சொல்கிறார், அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வர வச்சுட்டோம், பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்கிறவங்க எல்லாமே வர வச்சுட்டோம், தனியார் மருத்துவமனையிலையும் நீங்கள் போய் அட்மிட் பண்ணுங்கள், அதுக்குண்டான செலவெல்லாம் நாங்கள் பார்க்க சொல்லிட்டோம், அரசே பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல வரீங்கல்ல. அந்த 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 வேகம் எதுக்கு? இது ஒரு சென்சிட்டிவாக போயிடுச்சு. அன்றைக்கி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, அரசு உங்கள் பேரில் தப்பு இல்லை, வேகம் முடித்து வெளியில் கொண்டு வந்து விடிய நீங்கள் அதெல்லாத்தையும் செய்து முடிச்சதை நீதிமன்றம் சொல்லுது. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. இந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்குது. இதுக்கு என்ன நீங்கள் பதிலை சொன்னீங்கன்றது பதில் நீங்கள் சொல்ல வேணாம். அது இந்த விசாரணையில் வரும். விசாரணையில் வரும்போது எல்லாமே தெரியும். முழுக்க விஜய் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அவர் யோக்கியம் அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன்,
உனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும், சமூக அக்கறை இருக்கணும். இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தலாமா, முன்கூட்டியே வெளியிலே நின்றுட்டு பேசிட்டு இப்படியே வந்திருக்கலாமா அப்படின்லாம் பண்ணலாம். ஆனால் காவல்துறை செய்ய வேண்டிய கடமை, இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை 100 கணக்கில் இருக்குது. உள்ள எல்லாம் டோட்டலி சொதப்பல், ஃபெயிலியர். அவங்களுக்கு ஒரு தகவல் க்ரௌடு வந்தோடனே இந்த இடத்துக்குள்ளே இந்த கூட்டத்தை நடத்தலாமா. கடந்த முறையே விலைக்கிருந்தேன், விரிவாக பேசியிருந்தேன், ஆதவனில் தான் பேசியிருந்தேன், மற்ற சேனல்லையும் பேசியிருந்தேன். அவங்க என்ன பண்ணு, இந்த வந்தோடனே இந்த இவ்வளோ கூட்டம் இந்த இடத்துக்குள்ள வரப்போ அப்போ ஸ்பிரிட் பண்ணுறதுக்கு என்ன ஆகணும், விஜய் ஒரு இடத்துல நீ இங்கேயே நின்று பேசுங்க, ஒரு கூட்டம் இங்கே வரட்டும், நின்றுக்கிட்டு அப்புறமா வரப்போ அந்த ஒரு பெரிய இடத்துல நின்று பேசுவோம், பிரிச்சு இல்லாமல். இல்லை, நாங்கள் அப்படி தான் சொன்னோம். விஜய் தான் வந்து அடம்பிடிச்சு நான் நடுவில் தான் போய் நின்று, போலீஸ் வந்து எங்களை வந்துட்டு நின்று எல்லாம் உள்ளே தள்ளி 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 பேரிகார்டு போட்டு தள்ளி தள்ளி எங்களை விட்டு நெருக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் என்னப்பா சொல்லுங்கள். அதுக்கு என்ன பதில் என்ன? நீங்கள் சொன்னீங்க சார், பொறுப்பு ஏற்கிறது இப்போ 1000 தான் இருந்தாலும் விசாரணையில் பதில் சொல்ல போகிறது மாநில அரசு தானே சொல்லணும். நீ யாராவனா இது கொம்பாவனா நிறுத்துப்பா, நிகழ்ச்சி அவ்வளோதான், ரத்து சுத்தமாக போடு. போலீஸாக இருக்கிற ஒரு 50 பேரை வந்து ரவுண்டு கட்டு, நீ இப்படியே நிறுத்திக்கிங்க போங்க. அவர் அரசியல் பண்ணுவார், பண்ணட்டும். இந்த க்ரௌடில் இந்த மாதிரி அனுபவிச்சு இந்த மாதிரி இது பண்ணாக்கா அது சரிப்பட்டு வராது. பொது இடத்துல எங்கன்னா நிறுத்திட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி தரோன்னு சொல்ல அடுத்த நாள் எடப்பாடியார் நிகழ்ச்சிக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து சொல்லி எத்தனை முறை வாங்கி தானே நடத்துகிறாரு. இப்போ பண்ணுறீங்கல்ல, இதை அன்றைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா. இதை தான் நான் கேட்க வரேன். எவ்வளோ கேள்விகள் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாம் பாருங்கள், எத்தனை பேர் பேசிக்கிறாங்க பாருங்கள் வரிசையாக. நிறைய விஐபிகள் கருத்து, இந்த அரசு மேலே தவறு இல்லை, அரசு மேலே தவறு இல்லை, விஜய் மேலே தான் தவறு, அரசு மேலே தவறு. எத்தனை பேட்டி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க? ஏன் அந்த வேகம், ஏன் அந்த அவசரம்? பத்திரிகை அதிபர்கள்லாம் வந்து பேசுறாங்க. அது அவங்க பேசுவாங்க, பத்திரிகையாளர்கள் பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்குது. நான் என்னன்ற அதே பத்திரிகை அதிபர்கள் பேசட்டும், எல்லாம் பேசுவாங்க, புரியுதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே கருத்து எதிர்த்தரப்பில் சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் வந்து அவங்க மேலே கைது, அப்போ நீங்கள் வந்து அந்த சந்தேகங்களை வந்து நீங்கள் பேசாதீங்க, சந்தேகங்கள் நீங்கள் சொல்லாதீங்க, நடந்ததில் தவறுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்களை கைது பண்ணோன்னா எந்த விசாரணை கமிஷனில் யார் வந்து உங்களுக்கு சொல்லுவான், இல்லைங்க அப்படி நடந்துடுச்சிங்க, போலீஸ் எங்களை கண்டுக்கலுங்க, எங்களை வந்து வெளியேற்றுறதுன்னா வெளியேற்றிருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஏன் விழணும், அது அந்த சவம் ஏன் விழணும் கேள்வி வருதா இல்லையா? மற்ற இடத்துலையும் க்ரௌடு இருக்குது, அப்படியே அலை மாதிரி மோது பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஷாட்டில் பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? அப்போ மற்ற இடத்துல சவங்கள் வந்து இல்லை விட குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ வந்து விழுந்தது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அதில் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கைது பண்ணுறீங்கன்னா யார் வந்து உண்மையை சொல்லுவோம்? அப்போ எதுக்கு கமிஷன் போட்டிங்க? அப்புறம் எதுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்னொருத்தர் சிறப்பு புலனாய்வு விசாரணை அதிகாரியை அஸ்ராக்கருக்கு போட்டு யார் போய் நின்று இதை சொல்லுவான்? நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேண்ணா? அப்போ இது அநீதின்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ ஒன்று கம்முன்னு இருந்தீங்க, நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா எதிர் தரப்பும் பேசாமல் இருப்பாங்க. ரெண்டும் போட்டிருக்காங்க, அரசு தரப்பில் விசாரிக்கட்டும், வரட்டும், எல்லாம் கலெக்ட் பண்ணட்டும், பேசி முடிவு வரட்டும். வரவே இல்லை, நீங்கள் சுத்தமாக பேசி முடித்து ஒரு பக்கம் குற்றவாளியும் நீங்களே பேசி முடிச்சிட்டிங்கன்னா அப்போ எதுக்கு விசாரணை கமிஷன், அப்புறம் எதுக்கு எஸ்ஐடி? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்க பேசுகிறாங்கன்னு. அவங்க இன்னொரு கூற்றையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜனநாயகனுடைய படத்துக்கு சில ஃபைல் ஷாட்ஸ் தேவைப்படுது, இந்த க்ரௌட் ஷாட்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால விஜய் அவருடைய பஸ்லேயே வந்து கேமராவெல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரியலாக ஒரு ஷூட்டிங் எடுக்க தான் போனார் அப்படின்ட்டு அந்த பத்திரிகை அதிபர்கள் இருந்து எல்லாரும் அந்த கூட்டு சொல்றாங்க. இருக்கட்டும், ஜனநாயகன் படத்துக்காக. ஆமாம், இருக்கட்டும், 100% உண்மையாகவே இருக்கட்டும். அந்த படத்தில் அதை பயன்படுத்துகிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல, புரியுதில்ல? நீங்களாவே பேசிடக்கூடாது, நியாயத்தை பேசணும். அந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தால் இவன் தான் அக்யூஸ்டு, இவ்வளோ பெரிய ஃப்ராட்தனத்தை பண்ணி இவன் படத்துக்காக திரும்பி பேர் சாவடிச்சான். நீங்கள் பேசுறதுக்கு ரைட்ஸ் வரும் இல்லை, எல்லாருக்குமே வரும் இல்லை, பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்களே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது விஷயம்னா, அது அப்படியே நடத்துறதா இருந்தாலும் கூட இப்படி நீ படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் அரசுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. நீ பாட்டு ரோட்டில் வந்து இஷ்டத்துக்கு படப்பிடிப்பு நடத்தலாமா? கேள்வி வருதா இல்லையா? எஸ், நாங்கள் தடுத்தோம் தான். அவர் சினிமா படப்பிடிப்பு, சினிமா காட்சிக்கு இந்த மாதிரி அன்றைக்கி நீ அதை செய்து நிறுத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா 6 மணி வாக்கில் தெரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு இந்த நிலவரம்லாம். நிறுத்து, நீ ஒரு படம் ஷூட்டிங் நடத்துறதுக்கான வேலையை செய்கிற நீ. நாங்கள் இல்லை, இதை அனுமதிக்க முடியாது, ஒரு பொது இடத்துல அறிவிக்கிறோம். மக்கள் எல்லாமே ஏற்றுட்டு போவாங்களே சார், ஏன் அரசு சொல்கிறத நம்ப மாட்டாங்களா? உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அரசுக்கு நம்பிக்கை இல்லாத அரசாக தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள். இவ்வளோ கேள்வி இருக்குது இல்லை, நம்பிக்கை இல்லாத அரசாக நீங்கள் இருக்கிறீங்களா? இவ்வளோ கேள்வி இருக்குது இல்லை. நீ 6 மணி வாக்கிலே முடிவு பண்ணிட்டு இருக்கலாமே, கொடுத்தது 3லிருந்து 10 வரைக்கும், நான் அதுக்குள்ளே தான் போனேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாமதமாக இருக்கட்டும். இதுதான் அன்றைக்கின்னு சொன்னேன், தாமதமாக இருக்கட்டும். அதுக்காக விஜய் மேலே மட்டுமே தப்புன்னு பொறுப்பு அங்கே முடிச்சுட்டு நீங்கள் பேசிட்டு விலகிட முடியாது. நீ கவர்மெண்ட், நீ அரசு, மக்களோட வரி பணத்தை வாங்கிட்டு இருக்கிற எத்தனை ஒருத்தர் இல்லை 10 பேர் இல்லை இறந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்து பேசணும். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்கல்ல,
பதில் நீங்கள் தானே சொல்ல போகிறீங்க, விஜயா சொல்ல போகிறாரு? சொல்லு. அரசுக்கிட்ட தானே பொறுப்பு இருக்குது. நீ தானே எங்களுக்கான தலைவர், நீ தானே எங்களுக்கான ஆட்சியர், அதுக்கு தானே எங்களுடைய வரி பணம் வருது. பொறுப்பு நீ யார் மேலே தூக்கி போட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் சொல்லு? இல்லை வந்து பாகிஸ்தான் விசாரிக்குமா, துபாய் விசாரிக்குமா, மற்றது விசாரிக்குமா? இப்போ அரசு தானே போய் நிற்குது, என்னுடைய அரசு தானே நிற்குது, என்னுடைய முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். இல்ல அதுக்காக காவல்துறை தானே இதில் விசாரிக்கணும். இல்ல அது முதலமைச்சர் இவ்வளவு அக்கறையா இருந்ததால தான் நைட்டோட நைட்டா 3 மணிக்கே பறந்து போய் முதலமைச்சர் நேரடியா பார்த்தாரு. சரி, ஏன் அவ்வளோ வேகம் காட்டுறீங்கன்னு போனீங்க, வரவே இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் போனதில் வேக வேகமாக நல்லா முடிஞ்சது, வேக வேகமாக காலையிலே போட்டு எரிச்சிட்டிங்க, அது நடந்துருச்சு, ஓகேவா? நான் மறுக்கலையே, வேக வேகமாக எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகே, கரெக்டு. இந்த வேகம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடந்த இடத்துல ஏன் வரலன்ற கேள்விக்கு நீங்கள் பதில் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அதுவும் இதுவும் ஒன்றானா அதுவும் அதே தான். அது டைம் விட்டு செத்தாங்க, இது மொத்தமாக இறந்தாங்கன்னா இது என்ன கேள்வி? எனக்கு புரியலையே. இழவு தானே, கண்ணீர் தானே, சாவு தானே. அரசு பொறுப்பேற்கிறது தானே. உடனே நீங்கள் அத்தனை பேர் போய் அன்றைக்கி நின்னீங்களா? ஒருத்தர் கூட காணும். வயிற்று வலியில் செத்தான், அதில் செத்தான் தானே காரணம் சொல்லிட்டு நீங்கள் இப்போ அந்த மாதிரி காரணம் இதில் சொல்லிட்டு நிற்க வேண்டியதானே. நீங்கள் விஜய் ஆட்கள் தான் தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு செத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, விஜய் ஆட்கள் தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணிவிட்டு உட்காருங்களேன். ஏன் இவ்வளோ வேகம் காட்டி நீங்கள் போனீங்க? வேக வேகமாக போனாரா, அக்கறை இருந்தது, வேக வேகமாக எடுத்தார், வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணார், வேக வேகமாக எரிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாமா? நீதிமன்றம் கேட்குது இல்லை. இப்போவும் சொல்கிறேன், விஜய்க்கு இதில் இல்லை, விஜய்க்கு சில காரணங்கள் இருக்குது, தவறுகள் இருக்குது, அது சொல்லிட்டாருன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அரசுக்கு இப்போ என்ன பொறுப்பு வந்துடுச்சு இல்லை கேட்குறாங்கல்ல. என்னுடைய கவர்மெண்ட்டு, என்னுடைய முதலமைச்சர் இப்போ கை கட்டின்னு பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்ல. இதுக்கான பதில் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் அதை தான் கேட்க வரேன். ஒன்று இரு தரப்பையும் நீங்கள் பேச விட்டுருக்கணும் ஊடகங்களில், இல்லை இரு தரப்பும் மௌனமாக இருங்க, விசாரணை போயிட்டுருக்கு, யாரும் ஒருத்தரும் பேசக்கூடாதுன்றீங்க. இதில் அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னா நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு மணிக்கணக்காக விளக்கம் கொடுக்கறதுக்கு அரசியல் இருக்குது. எதிர்த்தரப்பை உட்காந்து பேசக்கூடாது, முடக்கிட்டீங்க. விஜயும் முடக்கிட்டீங்க, அவங்களாம் தலைமறைவாயிட்டாங்க. நீங்கள் பெரிய பூதாகரமாக அக்யூஸ்டாக மாற்றிட்டீங்க, அவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க. தில்லு இல்லாத கூட்டம் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்குலாம் அரசியல் எதுக்கு? நில்ல, மக்கள்கிட்ட நின்று பணியை செய்ய, அரசு பண்ணால் களத்தில் வந்து செய்துட்டு போகட்டும், அரசியலாக்கு, அதான விஷயம். ஓடி ஒளிஞ்சிட்டீங்க, இன்ன வரைக்கும் வெளியில் வரல. நீ எல்லாம் உன்னை நம்பி எப்படி மக்கள் வரும், உன்னை நம்பி எப்படி தொண்டை வரும்? சில லூசுங்க யாருன்னா வரும், திரும்ப பேசினேன் எங்களுக்கு விஜய் அப்படின்னு யாருன்னா வருவாங்க. ஆனால் ஒரு நிர்வாகன்றது எப்படி இருக்கணும் அது இல்லை. ஆனால் அது வேற தவறு, அது அந்த கட்சி சமாளிச்சுட்டு போகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசு இப்போ கேட்குற உச்சநீதிமன்ற கேள்விக்கெல்லாம் பதில் என்ன வந்தது சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க உங்கள் அரசு தரப்பை வச்சுக்கிட்டு விளக்கம் சொன்னீங்க. இங்கே யூடியூப்லையும் டிவிலையும் உட்கார வச்சு பேசுகிற மாதிரி அங்கே பேசிட முடியுமா? சொல்லுங்கள். எத்தனை பேரை நீங்கள் பேச வச்சிங்க, எத்தனை ஆளுமைகளை பேச வச்சிங்க. இது அரசியலா, அரசியல் இல்லையா? சொல்லுங்கள். அரசியல் இல்லையா? நான் ரெண்டு பக்கத்தையும் பேசுங்கன்றேன். விஜய் மேலேயும் தவறு இருந்தது, அரசு மேலேயும் தவறு இருந்தது, பேசுங்கன்ற. அது ஒருத்தரும் பேசாதீங்க, விஜய் மேலே மட்டும் பேசுங்கன்னா அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் தான் என்னுடைய கேள்வி அன்றைக்கி இருந்தது. நான் இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். நம்ம சொன்னதில் பாதிக்கு மேலே நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. அன்றைக்கி முதல் பேட்டில் நம்ம எழுப்பின கேள்விகளெல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்குது. ஒரு சாமானியனுக்கு, இது எனக்கு பெரிய நாலேஜ் நமக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்ல, ஒரு பாமரனுடைய குரல் நான் அந்த இடத்துல நம்ம எடுத்து யதார்த்த கேள்வி அது. இவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் நீங்கள் இல்லை, நீங்கள் மட்டும் பேசி முடிச்சுட்டு அரசியல் செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு டிஜிபி, ஏடிஜிபி, அரசு துறை செயலாளர், புரிதல் உங்களுக்கு, வருவாய்த்துறை செயலாளர், அப்புறம் வந்துட்டு சுகாதாரத்துறை செக்ரட்டரி, இத்தனை பேர் உட்காந்துட்டு பேசி முடிக்கிறனுடைய மொத்த சாராம்சம் எங்கள் மீது தவறு இல்லை இதானே சொல்லியிருந்தீங்க. எப்படி நீங்கள் முடிவு எடுக்க முடியும்? நீங்கள் தானே கமிஷன் போட்டிங்க, அந்த இடத்துக்கு திரும்ப வரோம். நீங்கள் தானே இப்போ நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு சொல்லிக்கல, எஸ்ஐடி இங்கே அஸ்ராக்கருக்கு, அது விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அரசு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எதிர்த்தரப்பு வாயெல்லாம் அடிச்சிட்டிங்க சார். நீங்கள் எதிர்த்தரப்பு கழுத்தெல்லாம் முடிச்சு இறுக்கிட்டீங்க, தொண்டைக்கு மேலே குரல் வரல. நீங்கள் மட்டும் கூப்பாடு போட்டு கத்திட்டிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் மொத்த ஊடகமும் பேசுது, உங்களுக்கு மட்டும் மொத்த முற்போக்காளர் பேசுகிறாங்க, மொத்த அறிவுஜீவிகளும் பேசுகிறாங்க. எதிர்த்தரப்பு சந்தேகங்களை வைக்கிற பேசுகிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கைது பண்ணீங்களே. எப்படி கைது பண்ண நபர்கள் மேலே நமக்கு முரண்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குரலை வர விடலையே. எதிர்த்தரப்பில் இருந்து, பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து யாரையோ ஒரு குரல் பேசுகிறான், அதை எடுத்து ஒரு ஊடகம் வெளியில் கொண்டுட்டு வருதுனாக்கா அது நீங்கள் உடனே பண்ண எப்படி? அது எப்படி அரசுக்கு அவதூறுன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு ஆதரவாக பேசணுங்க ஒருத்தர் கூட அவதூறு இல்லையா? சொல்லுங்கள். அதை இதெல்லாம் உச்சநீதிமன்றம் இப்போ வச்சு இறக்கி இருக்குது தலையில். இந்த அரசுக்கு வந்து பாஜக நயனார் நாகேந்திரன் இப்போ வந்து ஒன்று சொன்னார், கவுண்டன் ஏதோ தொடங்கிடுச்சு அப்படின்லாம் சொன்னார். அது உண்மையிலே அவர் அரசியலுக்கு பேசுகிறாருன்னா தெரியல. தன்வினை தன்னை சுடும், அதை தான் சொல்கிறேன். நீங்கள் செய்துக்கிட்டது எல்லாமே நீங்கள் 2021 வந்ததுலேருந்தே மக்கள் மேலே ஒரு பொறுப்பற்றவர்களாக இருக்கிறாங்க தான் இத்தனை மரணம்.
130க்கு மேலே மரணம் இந்த 5 ஆண்டில் இப்படி கொத்து கொத்தா இறந்து வேறு எந்த கவர்மெண்ட்டில் நடந்ததா? அதிமுகவில் துப்பாக்கி சூடு எவ்வளோ பெரிய அநீதின்னு நீங்கள் அரசியல் பண்ணீங்க. அதுக்கான அதே கமிஷன் தான் இந்த அம்மா தான் அருணா ஜெகதீஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் மதிக்கவே இல்லை, ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தான் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்க. இந்த அரசு நமக்கு எதிரானது, விடியல் வரப்போகுதுன்னு தான் உங்களை போட்டாங்க. கரெக்டாக அந்த அரசை வீட்டில் கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க எடப்பாடியை. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு திரும்ப இதுக்கு வந்து நாங்கள் அதே கமிஷன் வைக்கிறப்போ உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும் மக்களுக்கு? நீங்களே சொல்லுங்கள். அந்த அம்மா தான் வந்து அருணா ஜெகதீசன் அம்மையார் தான் அங்கே போயிட்டு எடுத்துன்னு வந்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. நீ அதை நிறைவேற்றவே இல்லையா? அதை கண்டுக்கவே இல்லை. குப்பை தொட்டியில் போகிற மாதிரி போட்டு அதை பாதிக்க யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னது அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்களே இந்த கவர்மெண்ட்டு. அப்போ உன்னை நம்பி ஓட்டு போட்ட அந்த தூத்துக்குடி அந்த வட்டார மக்கள், அந்த தொகுதி மக்கள் எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் பண்ணுறீங்க. இதை நீங்கள் பேசினா உங்கள் பேரில் அவதூறு, உடனே வழக்கு போடு. சார், ஒருவேளை இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஒருவேளை இப்போ இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க, இது வந்து இதுக்கு பின்னாடி சதி இருக்கு, தாவேக்காவுடைய ஒரு கூற்றின்படி இதுக்கு பின்னாடி சதி இருக்கு அப்படிங்கிறதை நோக்கி சிபிஐ நகரும் அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படின்னா இது பொலிட்டிக்கலா திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு வரும்? பெரிய பின்னடைவு தான். ஆனால் சதி இருந்தது என்பது எந்த விதத்தில் விஜய் வந்து வைக்கிறாரு, விஜய் தரப்பு அதுக்கான ஆதாரத்தை அவர் என்ன கொடுக்குறாரு? வாயில் சொல்லிட்டு போகக்கூடாது, உங்கள் அரசியலுக்காக நீங்கள் பேசக்கூடாது. எந்த விதத்தில் சதி இருந்தது, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எஸ்ஐடி மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் போட்ட அஷ்ராக்கருக்கு இருக்கிறாரில்ல, அதுகளை நீங்கள் கொடுக்க வேணாம். இப்போ அந்த அம்மா ஒன்று போட்டிருக்காங்க, கொடுக்க வேணாம், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ சிபிஐ வருது இல்லை, விசாரிக்க வரும் இல்லை, மானிட்டரிங் கமிட்டியோட தானே வராங்க. நீங்கள் என்ன ஆதாரத்தை கொடுக்கணும்? எப்படி சந்தேகம் இருக்கிறது, சதி இருக்குதுன்னு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் இல்லை. கொடுக்காம நீங்கள் அரசியலுக்கு மட்டுமே பேசிட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கே பூமாற மாதிரி சுத்தம். ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அரசு மீது நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, போதிய ஆதாரம் இல்லாமல் வைக்கிறதா வருமா வராதா? நீங்கள் இப்போ சிக்குவீங்களா சிக்கலையா? ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது நீங்கள் கொடுக்கணும், வெளியில் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் சொல்லலை, இனிமேலாவது சொல்லணும் இல்லை, எந்தெந்த விதத்தில் சதி இருந்தது. நம்ம சொல்கிறது என்னென்னா, அரசுக்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது, தார்மீக பொறுப்பு இருக்குது. அவங்க கண்காணிச்சிருக்கலாம், கூட்டத்தை குறைச்சிருக்கலாம், இல்லை நிறுத்தி இருக்கலாம். எத்தனையோ வழிகள்லாம் அதுக்குள்ளார இருந்தது, பல வழிகள் இருந்தது, அதெல்லாம் நிறுத்தியிருக்கலாம். அந்த அடிப்படையில் நமக்கு சொல்கிறோம் தப்பு இருக்குதுன்னு சொல்ல வரோம். நீங்கள் சதி இருக்குதுன்னு சொல்ல வரீங்கல்ல, சதிக்கும் தவறுக்கும் நிறைய வேறு விஷயம். சதி இருக்குதுன்னா எந்த விதத்தில் இருக்குது, சந்தேகம் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் அதுக்கான ஆதாரத்தை குற்றச்சாட்டு சொல்பவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கணும். வைக்கும்போது ஒரு சதி இருந்தது என்றால் இந்த ஆட்சிக்கு அதோட ஏழ்றது தான். ஏற்கனவே 2021 இது வரைக்கும் லாக்அப் டெத்து மரணம், இது வரைக்கும் மரணம். இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன், ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா 122 மரணம், கொலை, லாக்அப் டெத். இப்போ கூட ஒன்று நடந்தது, கூட்டு போனாங்க, 3 பேரை விசாரித்து கூட்டு போனாங்க. ஒருத்தன் வந்து கால்வாயில் ஊழ்ந்த உடனே செத்துருவான். வினோத், இங்கே தான் நடக்குது, வேறு எங்கேயும் நடக்க மாட்டேங்குது. கால்வாயில் ஒருத்தன் ஊழ்ந்தானா அடிப்படும், ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, காயம் போடும், கை கால் உடஞ்சிருக்கும், அவ்வளோதான், உயிர் இருக்கும். ஆனால் கால்வாயில் ஊழ்ந்த உடனே இறந்து விட்டான். கொண்டு போய்ட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சு சுற்றிந்து கொண்டு போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்குன்றதெல்லாம் சொல்ல வராங்க. அது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த 21க்கு பிறகு இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கீங்களா? கேட்டால் 1000 ரூபா கொடுத்தேன், மகளிர் இதே தான் திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, மிக மோசம். பயந்து போகிறதா இருக்குது. போதை தலைக்கு மேலே ஆடுது. எவனோ ஒருத்தன் வந்து போட்டுட்டு நீங்களே கூட செய்யலாம். அரசை விமர்சிச்சாங்கன்னா போதையில் போய் எதனா பண்ணானாக்கா கேள்வி சந்தேகம் வருது இல்லையா, பயம் வருது இல்லையா எல்லாருக்குமே. சமூக ஆர்வலர்கள் உங்கள் அரசுக்கு புகார் அனுப்பிச்சு மாவட்ட கலெக்டர்லேருந்து எஸ்பியில் இருந்துட்டு டிஜிபி வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் தொடர்ச்சியாக மனுக்கள் அனுப்பி எங்களுக்கு உயிருக்கு அச்சம்னு கதறி கொண்டு இருந்தார்களா இல்லையா, வீடியோ போட்டாங்களா இல்லையா, அவங்கள கதற அது மாதிரி கொண்டாங்களா இல்லையா? அப்புறம் என்ன நீ கவர்மெண்ட்டு, என்ன நீ அரசாங்கம், நீ சொல்லு. பேசுகிறீங்க, உங்களுக்கு கூட்டம் வச்சுருந்தா நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு அது நியாயமான அரசு ஆகிடுமா? என்ன சார் அது என்ன இருந்தது? எத்தனை பேர் சமூக ஆர்வலர், ஒருத்தர் புதுக்கோட்டை பக்கத்தில் குவாரிகள் வந்து இந்த மாதிரிக்கு இந்த விஷயத்தில் எனக்கு வந்து உயிருக்கு அச்சம் இருக்குது, அதான் சொல்கிறேன், ஒரு அச்சம் இருக்குதுன்னு தொடர்ச்சியாக மனு போட்டு வீடியோவும் போட்டு கலரவும். கவர்மெண்ட்டு உன்னுடைய இன்டெலிஜென்ட்டு எல்லாம் வந்துட்டு கொள்ளடிக்கிறவனுக்கு தான் துணையாக போகுமா? குவாரி கொள்ளை நடக்குதுன்னு சொல்கிறாரு சார், திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு. பட்ட பகலில் லாரியை விட்டு அடித்து கொள்றான்னா அப்புறம் நீ என்ன கவர்மெண்ட்டு, நீ எதுக்கு இருக்கிற நீ? இதே தான் ஒன்று. முன்னாள் முதலமைச்சர்கிட்ட பாதுகாப்பு படை பிரிவில் இருந்த ஒரு எஸ்ஐ, அவர் சோஷியல் ஒர்க்குக்காக போகிறார், வகுப்பு போர்டு மாறிய இடத்த வந்து கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, கட்சி சார்ந்தவங்க கூட்டாட்சி வந்து பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எந்த கட்சின்னு என்னான்னு சொல்லலை. எனக்கு மிரட்டல் வருகிறதுன்னு எழுதுறாரு, சிஎம்க்கு எழுதுறாரு. நான் இந்த மாதிரி ஒரு துறையில் இருந்துக்கிட்டு ஓய்வு பெற்றிருக்கிறேன்னு எழுதுறாரு.
கலெக்டருக்கு எழுதுறாரு, எஸ்பிக்கு எழுதுறாரு, டிஜிபிக்கு எழுதுறாரு. அதுக்கு மேலே அவர் தன்னை வெளிப்படுத்திக்க வீடியோவை போடுறாரு. போட்ட பிற்பாடு நடக்குது, ரோட்டில் நடக்குது. என்ன கவர்மெண்ட் உங்களுக்கு கேள்வி வருதா? 2021 நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? ஒரு கூட்டத்தை வச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேனாவை பிடிச்சிக்கிட்டு. சொல்லு, பணம் இருக்கிறது, ஊடகத்தின் வாயில் நீங்கள் அடைச்சிட்டு எது வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். அதை தான் நகர்த்திட்டு வந்திருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி ஈரோட்லேயும் கரூர்லேயும் வந்து நிற்கிது. கரூரில் இப்போ எல்லாம் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஆதரவானது தான் இன்றைக்கி உள்ளே இருக்குது. எதிர்த்தரப்பு கருத்து நீங்கள் வைக்கவே விடலையே, வழக்கு போட்டு மிரட்டுறீங்களே. அப்புறம் நீங்கள் விசாரித்தா நீதி கிடைக்குன்னு எப்படி வருது? சந்தேகம் வருதுன்னு சொல்கிறாருல விஜய், சொல்கிறாருல எங்களுக்கு சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இந்த மாதிரி சதியெல்லாம் கூட சொல்லுவாங்க அவங்க. அது சதியா இல்லையா என்பது அவர் போய் வைக்கிற காரணங்களுக்கு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அவங்க தான் நிரூபிக்கணும். அது நிரூபிக்கும் போது கிடைச்சதுன்னா சதி ஒருவேளை திட்டம் இருந்தால் இந்த அரசு வலுவாக சிக்கும். தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு இது வரும். இவர்களாக பேசிக்கிட்டு இருக்கிறது வேற, இவர்களாக ஊடகத்தில் தீர்ப்பு எழுதிக்கிறது வேற. தீர்ப்பு நீதிமன்றம் சொல்லணும், புரியுதுல்ல? அதே நேரத்தில் இதில் காட்டுற இந்த வேகம், இந்த அக்கறை கள்ளக்குறிச்சிக்கு வந்து யாரும் எடுக்கலையே. ஏன் எடுக்கலை சொல்லுங்கள்? அது ஏன் அந்த மக்கள் மேலே நீங்கள் கண்டுக்கவே இல்லை? அதுக்கான விசாரணை சரியாகவே இல்லையே. பணம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? இது எப்படி நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் வரலையே. மிகப்பெரிய பிக் ஷாட்லாம் அதுக்குள்ளே இருந்தவன் சாதாரண ஒருத்தன் தொடர்ச்சியாக வித்துட்டு இருக்கிறான். அது கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகிற சாராய தொழில் சாதாரணமாகவே இருக்கிறான். அவன் பார்த்தாக்கா சட்டியும் அவனு பெரிய பங்களாவில் இருக்கணும் இல்லை, கண்ணுக்குட்டி. ஆமாம், மிக பிரம்மாண்டமான பங்களாவில் இருக்கணும். எங்கே போச்சு அந்த பணம் எல்லாம்? அவன் யாருக்காக விற்றான்ற கேள்வி கடைசி வரைக்குமே இல்லை. அதுல இருந்த சார் யாருன்னு தெரியல. இல்லை, அதுலேயும் அதில் ஒரு சார் இருந்தார். அங்கேயும் அந்த சார் கவர்மெண்ட் சொல்கிறேன் 2021 இப்போ வந்திருக்கிற இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார் யாருன்னு தெரியல. எத்தனை சார் யாருன்னு தெரியல. இப்போ கரூரில் அந்த சார் இருக்கிறாரா இல்லையானா அதுக்கும் நமக்கு தெரியல. நீ வெறும் சார்களை மட்டுமே வச்சுட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஒரு 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 சம்பவம் நடக்குது வினோத், அதில் இப்போ இவ்வளோ பணம் டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. கள்ள சாராயத்தில் மட்டும் பல கோடி ரூபாய் வந்திருக்குது, நடந்திருக்குது. இந்த பணம் யாருக்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் தேடி போகவே இல்லையா? தேடி வீரப்பன் சந்தன கடத்தினார், எல்லாம் பண்ணாருன்னு பண்ணீங்க. அதை வாங்கணும்னு குற்றவாளி இல்லை, கடைசி வரைக்கும் போகவே இல்லை, பிடிக்கவே இல்லையே. இதை அந்த மாதிரி தானே நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி தானே கரூரும் வரும். அதனால தான் இதில் சிபிஐ உள்ளே வந்திருக்குது. அரசுக்கு தான் இதில் அவமானம். அரசு சரியான நடவடிக்கை, சரியான யாராக இருந்தாலும் சரி நடவடிக்கைன்னு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் எடுத்து நிரூபிச்சிருந்தீங்கன்னா, என் கட்சிக்காரனாக தான் சரி தூக்கு, ஒன்றியம் வட்டம் எவனாக இருந்தாலும் தூக்கு, எல்லாம் நடவடிக்கை உள்ளே போய் வரட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கரூரில் நீங்கள் அங்கே ஆடின ஆட்டம் இங்கே ஒரு அவநம்பிக்கை வருது. அதனுடைய விளைவு உச்சநீதிமன்றம் போட்டிருக்குது. நீங்கள் மாட்டுவீங்களா இல்லையான்றது தெரியும். அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதற்றம் இருக்குது? ஏன் பயப்படுறீங்க? இதில் சிபிஐ விசாரணை வேணான்னு ஏன் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க? எத்தனை சிபிஐ விசாரணை வேணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கேட்டிருந்தீங்க. எடப்பாடிக்கு எதிராக எதுவும் சிபிஐ விசாரணை வேணும் அனிதா விஷயத்தில் பேசுனீங்களா இல்லையா? ராஜினாமா செய்ய வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டிய. இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, சிபிஐ விசாரணை கேட்கட்டும். இதில் மட்டும் ஏன் வேணான்னு குறுக்கு போய் படுத்துக்கிறீங்க? பெரும்பெரு வக்கீலை வச்சு வாதாடுறீங்க. தொடர்ச்சியாக அடி உங்களுக்கு. இதில் ஒரு சிபிஐ விசாரணையா? வேற என்ன ஒன்று? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் கிட்னியில் வந்து எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க. சொல்லு, என்ன நீயே விசாரிச்சிங்கன்னு உன் மேலே நம்பிக்கை இல்லாததானே இந்த மக்கள் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. ஒரு தரப்பு சுப்ரீம் கோர்ட்டு தலைமையிலே உங்களை போட்டு அடிக்குது. இந்த கிட்னி விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ, அதாவது உங்ககிட்ட நீங்கள் தொடர்பு, உங்கள் ஆட்கள், உங்களுக்கு நிதி வருது, உங்கள் கட்சிக்கு ஆதரவோ ஏதோ ஒன்று, அது எது நடந்தாலும் வந்து என்ன அப்படியே ஒன்றும் இல்லை நீர்த்து போகிற மாதிரி பண்ணி அப்படியே ஆமாம் பலம் பஞ்சாயத்து, இந்த வடிவேல் பஞ்சாயத்து கலைஞ்சி போச்சு போங்க நீங்களே முடிச்சுப்பீங்க. அந்த ஊடகம் எதுவும் பேசாது. ஒன்று தப்புன்னு இப்போ உள்ள சிபிஐ உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா புரோக்கர்களை தூக்கி இருக்குது 2 பேரை நிற்கி. ஆமாம், புரியுதில்ல? அது புரோக்கர்களை பிடிச்சி தூக்கிட்டு வாக்குமூலம் வாங்கினான்னா என்ன வரும்? அந்த நிர்வாகம் எப்படி மிகப்பெரிய, அதுக்கு எப்படி உடனே அரசு தரப்பில் அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்கள் சம்மந்தப்படுற எதுவுமே வந்து நியாயமானது, எந்த குற்றமாக இருந்தாலும் எதிர்த்தரப்புனா மட்டும் அது அரசியல், சிபிஐ விசாரணை வேணும்னு அது எத்தனை காலத்துக்கு இதே நாடகம் ஆடுவீங்க? இப்போ தானாக எல்லாம் விளையுதா உங்களுக்கு? கிட்னி விஷயத்தில் மாட்ட போகிறீங்க. கிட்னி விஷயத்தில் இவ்வளோ தவறு நடந்திருக்குது. அவரே ஒரு இடத்துல பேசுனதா சொல்கிறாங்க. 4000 பேர் நான் காப்பாற்றிருக்கிறேன், அதை பேசணுமா இல்லையான்னு குடும்ப நிகழ்ச்சியில் பேசுகிறதா சொல்லி. நான் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கேன், 3 கோடி ரூபாய் என் கார் வாங்கினா நாமக்கல்லுக்கு எல்லா கிட்னி உருவனாதான் இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியும் அப்படின்னு பேசுகிறேன் கதிரவன். அதான் சொல்ல வர. அப்போ நீ என்ன ஒரு அலட்சியம் உனக்கு இருந்திருக்கு? நீ எவ்வளோ அரசு செல்வாக்கில் இந்த வார்த்தைகளை உங்களை விட்டுருப்பீங்க சொல்லுங்கள். அது கிட்னி நீ வந்து பர்மிஷன் இல்லாமல் திருடி வாங்கி விற்றது தப்பா இல்லையா? நடந்திருக்குதா இல்லையா? அதுக்கு பதிலை விட்டா ஏன் செல்வாக்கு என்ன தெரியுமா, நான் ஏன் கிட்னியெல்லாம் திருடி, நீ அது மாதிரி செய்ததாலும் அப்படி வளர்ந்துருக்குறன்ற அர்த்தம் வருதா இல்லையா?
சாதாரணமாக தொடங்கின உங்களுக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் 2G காலகட்டம் எப்போ நடந்தது? 2011. அதுக்கு முந்தின காலகட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி சின்னதாக தானே இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரமாதமான விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துருக்குது அந்த பகுதி முழுக்கன்றதுக்கு என்ன ஒரு காரணம்? ஏதோ வரணும் இல்லை, உங்களுக்கு மட்டும் எப்படி பணம் குவியுது, உங்களுக்கு மட்டும் எப்படி கல்லூரி வருது? இதுதான் கேள்வி கேட்குறோம். இப்போ இதில் தவறு நடந்திருக்கிறப்ப வந்திருக்கணுமா இல்லையா? அதுலேயும் அந்த மாதிரி போட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அன்னியில் இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் பாஜகவுக்கு எதிரான அணியில் தான் அவங்க வராங்க. மாயாவதி வந்தவொடனே ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 முறை இத்தனை முறை இருந்திருக்கிறாங்க. உங்களோட பெரிய செல்வாக்கா லாபி பண்ணவங்க டெல்லியில், புரியுதில்ல? இவ்வளோ பெரிய இருந்துட்டு வந்து சிபிஐ விசாரணை சொல்கிறதுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாமல் நீங்கள் வந்து நாங்களே விசாரிச்சுப்போம். வந்த உடனே அடுத்தது ஒரே நாள் அவர்களே பண்ணாங்க, அவங்களே வந்து சரணடைஞ்சாங்க. நீங்களே பிடிச்சதா சொல்லி கதை விட்டுக்கிட்டீங்க. அவங்க வந்து சரணடைஞ்சவங்களை கொண்டு போய் விசாரணை எடுத்த உடனே ஒருத்தர் என்கவுண்டர். எனக்கு புரியும். இது எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அவர்களாக தான் வந்து சரணடைகிறாங்க. சரணடைகிறவன் திரும்ப எதுக்கு உங்களை சுடணும், எதுக்கு தப்பி ஓடுனாவும் இந்த கேள்வி வருதா? இன்றைக்கி அதில் வந்து சிபிஐ விசாரணை வந்துருச்சா இல்லையா? வருது. இங்கே அந்த சிபிஐ விசாரணையில் ஆம்ஸ்டாங் வழக்கு விஷயத்தில் 3 அரசியல் புள்ளிகளுக்கும் 2 பெரும் காக்கி சட்டங்களுக்கு சம்மன் வருதா இல்லையா? நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், சம்மன் வரப்போகுது. அரசியலில் இருக்கக்கூடிய 3 மிக பெரும் தலைகளுக்கு 3 பேருக்கும் 2 காக்கி சட்டைகளுக்கும் சம்மன் வருது. இதில் மொத்தம் 6 பேருக்கு வருது. நிறைய பேருக்கு வரும். நான் சொல்கிறது பெரும்புள்ளிகள் 6 பேர். இதை ஒருத்தர் சாட்சியாக கூட இருக்கலாம், சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறது கூட இருக்கலாம், அவங்களுக்கு அந்த பல சந்தேகங்கள் வந்திருக்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்காக கூட இருக்கலாம். நான் இவர்களெல்லாம் குற்றவாளின்னு சொல்ல வரல. ஆனால் வராங்க, சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய இழுக்கு உங்கள் அரசுக்கு. இல்லை, நேற்று நாகேந்திரன், அதாவது இப்போ A1 வந்து குற்றம் சாட்டுக்கப்பட்ட நாகேந்திரனோட இறுதி சடங்கு நடந்தது. 1500 போலீஸ் இந்த இறுதி சடங்குல வந்து குவிக்கப்பட்டது. இதுவே ஒரு விமர்சனமாக மாறி விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பிரச்சாரத்துக்கு 500 போலீஸ் தான் அனுப்புறீங்க. ஒரு A1 மிகப்பெரிய ஒரு ரவுடியோடைய ஒரு இறுதி சடங்குக்கு 1500 போலீஸ் வந்து இறக்குறீங்க. ஸோ உங்களுடைய ப்ரையாரிட்டி எதுன்னு இதுலேருந்தே தெரியுதா? நீங்கள் ஏன் அங்கே அனுப்பலைங்கிற கேள்வி இப்போ எழுந்துட்டு இருக்கு. இல்லை, அதை நீங்கள் அப்படி தவறாக பார்க்க முடியாது. எல்லாத்துமே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. இப்போ அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு ஏற்கனவே. அது இன்னொன்று நடந்துடக்கூடாது. அது வந்து சென்சிட்டிவான ஏரியா. நீங்கள் நாகேந்திரன் ஒரு ரவுடி அப்படின்னு பார்த்தாலும் கூட அந்த பகுதி மக்களுக்கு அவர் பெரிய ஒரு லீடராக இருந்திருக்கலாம் ஒரு வேலை, புரியுதில்ல? அது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுனாக்கா அப்புறம் வந்து இந்த காவல்துறை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வருவீங்க. அதனால் 1500 பேரில் எவ்வளோ வேணாலும் போட்டுட்டோம் ப்ரொடக்ஷன். எனக்கு அதில் தப்புன்னெலாம் தோணலை இந்த அரசு பண்ணி. ஏன்னா அங்கே ஒரு அனுபவம் வந்துடுச்சு. அங்கே 600 பேர் ஸ்ட்ரென்த்து பத்தலை, ஏதோ இங்கே ஒரு 2 நடந்து போச்சுன்னா அசம்பாவிதம். போலீஸ் இவ்வளோ பேரை போட்டுருக்கிறப்போ ஒரு 300 பேரை போட்டு வச்சுக்குது. அவன் வந்து அசால்ட்டாக வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அது எப்படி அந்த இடத்துல வந்துட்டு பழி வாங்குற நோக்கம் இருக்கணும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவன் அங்கே காத்துக்கிட்டு இருப்பான். இவன் இன்னைக்கு இவெல்லாம் வருவான், இவனை போட்டுருவோன்னு சினிமாவில் நடக்க மாதிரிலாம் அங்கே நடந்திருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி அவன் வருவான் போவான், இவனை தூக்கிடணும், இதோட முடிச்சிடணும், இவனை பார்த்தலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கும்ல, சும்மா இருக்காது இல்லை எப்படியுமே. ஏன்னா நீங்கள் அடிச்சிட்டீங்க வினோத், நான் பதிலுக்கு உங்களுக்கு எதனா பண்ணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுல்ல அரசு. அதனால் குவிச்சிருக்கலாம். அது வந்துட்டு உடனே அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்கல்ல, அரசு மரியாதை கொடுக்குறாங்கல்ல அப்படின்றது இல்லை. பப்ளிக்கோட இது கெடுத்துடக்கூடாது. அந்த சென்சிட்டிவ் ஆச்சுன்னா திரும்ப இந்த அரசு தான் பதில் சொல்லணும். ஏற்கனவே எல்லாம் கெட்டு போயிருக்குது. சட்டம் ஒழுங்கு தெரியும். கண் எதுக்க வந்து ராக்கெட் விட்டுட்டுக்கிறாங்க, நேராக விட்டு சவால் விட்டு சினிமாவில் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுலாம் காமிச்சிட்டு போகிறாங்க. இவர் இரும்பு கரம் வந்து துரு பிடிச்சி போய் எங்கே இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்க அடகு கடையில் நினைக்கிறேன். அது இரும்பு கரன்னு சொன்னார்ல, எங்கே தான் அந்த இரும்பு கரம் வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. சாமானியனுடைய கழுத்து பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த இரும்பு கரம் வந்திருக்குது. இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான ரவுடிங்கள்கிட்டையும் நடு ரோட்டில் நின்று பகையை தீர்த்துக்கிற கோஷ்டிகள்கிட்டும் முதல் கொலைகிட்டையும் லாக்அப் டெத் நடக்கிற அநீதிக்கு எதிராகவும் அவர் இரும்பு கரம் வந்து அந்த பக்கம் போகவே இல்லை. அது யார் பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த இரும்பு கரத்தை எனக்கும் தெரியல. நானும் கேட்டு பார்க்குறோம் பல முறை. நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த வந்து பேசுகிறாங்களே, கரூருக்காக வந்து இத்தனை பேர் பேசுகிறாங்கள, இவங்க ஒருத்தர் கூட அந்த இரும்பு கரை எங்கே இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எங்கே இருக்கும் அந்த இரும்பு கரம் சொல்லுங்கள் முதல்வர்கிட்ட. ஒரு அப்பாவிகளையும் சாமானியனையும் ஒரு சாதாரண கருத்து சொல்லக்கூடியும் போயிட்டு நின்று சுரண்டுறதுக்கு தான் அந்த இரும்பு கரம் இருக்குது. முகத்தில் போட்டு பெறான்றீங்க, ரத்த கலரியாக்கி அப்படி மிரட்டி வைக்கிறீங்க. அதான் செய்கிறீங்க. ஒரு கட்சி ஒரு ரெண்டு கோஷ்டிங்களுக்குள்ள தகராறு அது பெரிய பூதாகரமாக்கி அதை வந்து அவர் மேலே கைது பண்ணது மட்டும் இல்லாமல் குண்டாஸ் போட்டு உள்ளே வைக்கிறதுக்கு தான் ஒரு இரும்பு கரம் பயன்படுது. ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் இந்த அரசு செய்தது மிகப்பெரிய தவறு. உனக்கு வேண்டப்பட்ட கட்சி சொல்லிடுச்சுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் செய்திருக்கிறல்ல, இதனுடைய விளைவு என்னன்னா, நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கட்சி மட்டும் போது நமக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துரும், அதை சொல்கிறதெல்லாம் செய்திடும்னா அது எப்படி ஏற்றுக்கும் அந்த சமூக மக்கள்?
ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் மத்தியில் இவர் மட்டும்தான் அத்தாரிட்டின்னு யாருமே வைக்கவே இல்லையே. ஒட்டுமொத்தமாக இருந்ததுலேயே வந்துட்டு நிறைய இடங்களில் நீங்கள் ஏரியாவில் விசிகானுடைய செக்டார் எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா, நீ என்னப்பா என் கட்சியால் இருக்கிறான்பா திமுக காரன் அவன் ஓட்டு வாங்கி கொடுத்துருவான்பான்றான். புரியுதில்ல? என் கட்சியால் இருக்கான்பா ஏஎம்க்கு நான் ஏன் அவனை பிடிச்சி தொங்கணும் அப்படின்னு பேசுகிற அதிமுக காரனும் இருக்கிறான். உங்களுக்கு கரைஞ்சி போயிடுச்சு, பழைய செல்வாக்கு உங்களுக்கு இல்லை. அதனால தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்குது திமுக. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை மாதிரி தானே கட்சி, உங்கள் செல்வாக்கு தானே. அது வாங்குற சீட்டு நீங்கள் வாங்கிடுங்க திமுக கிட்ட. உங்களை பற்றி பேசவே இல்லை, விட்டுருங்க நீங்கள். இல்லை, ஆனால் இப்போ விசிகாவுடைய கோரிக்கை வந்து அதான் இல்லையே. விசிகா வந்து இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா, திருமாவளவர்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, ஸோ வந்து Z+ கொடுங்கன்னு கேட்டுருக்கேன். எனக்கு வந்து அதில் இல்லை, இதெல்லாம் வந்து அநீதி. நான் சொல்ல வர்றது புரியுதில்ல? நான் திரும்ப சொல்கிறேன். நான் பேசுனதில் எடுத்து போட்டு நிறைய பேர் அதை என் மேலே தப்பாக சொல்லியிருந்தாங்க, திருமாவளவனுக்கு முட்டு கொடுக்குறீங்களான்னு. அந்த வாகனம் போய் அதை இடிச்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் தெரியல. அப்படியே இருந்தாலும் கூட ஓரம் இடம் இருக்குது, ஒதுங்கி போயிருக்கலாம். அதை தான் திருமாவளவன் நான் சொன்னதான் எடுத்து வச்சு பேசினிக்கிறாங்க. இதை கட் பண்ணி போட்டு என்ன விசிகாவுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டேன்னா, நடந்திருந்தாலும் கூட உனக்கு செக்யூரிட்டிக்காக வராங்க, போலீஸ் கூடவே இருக்குது, என்னன்னு இறங்கி ஓடுறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். சட்டம் ஒழுங்கு நீங்களா அவங்களா? காக்கி சட்டியா நீல சட்டியா? நீங்கள் எப்படி சார் அங்கே அதிகாரத்தில் எடுத்துக்க முடியும்? அவ்வளோ அடி அடிச்சிருக்கீங்க. பார் கவுன்சிலுக்குள்ள போய் உள்ளே போனோடனே அங்கே போய் விசாரித்து திரும்ப அடிச்சிருக்கிறீங்க. எப்படி நீங்களே தீர்ப்பு எழுதிக்குவீங்களா? டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நீங்களே விளையாடுவீங்க, கோர்ட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி நீங்களே விளையாடிக்கணும்னா சட்டம் ஒழுங்கு எதுக்கு காக்கி சட்டை? முதலமைச்சருக்கு நீங்கள் அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறீங்களா? உங்கள் கூட தானே வருது போலீஸு, தூரத்துலலாம் இல்லை, பின்னாடியே ஒரு வண்டியே போகுது. அவங்க இறங்கி ஓடுறாருங்க, ஒரு காக்கி சட்டை இறங்கி ஓடுறாருங்க. சார் இந்த மாதிரி பண்ணுறா என்னன்னு கேளுங்க. அவனா முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருங்க. நீங்கள் மட்டும்னு நீங்கள் இவ்வளவோ அடித்து எல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், சதி நடந்தது அது நடந்ததுன்னா என்ன அதில் சதி நடந்தது சொல்லு? நாங்கள் எங்கள் பேட்டியில் தான் ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த பைக்கே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு நிர்வாகி அவனும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பைக்கை தான் அவர் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னோடனே அதை இவர் பேசுகிறாரு. உடனே அடுத்த நாள் அது எங்கள் கட்சி நிர்வாகி பைக்கு தான் 12 மணிக்கு வாங்கினாரு, ஆனால் 2:30 மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார். இல்லை, ஆனால் அடுத்து செங்கல்பட்டில் நடந்த ஒரு இடத்துல வந்து பேசும்போது சரியா அடிக்கல அப்படிங்கிறாரு. அது தப்பு, அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் திரும்ப சரியா கூட அடிக்கல. வேணாம், நீங்கள் செல்வாக்க நீங்கள் அடிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறீங்க, அவதூறு பண்ணுறதுலையும் அடிக்கிறதுல இது வேணாம். நான் சொல்கிறேன் தொடர், உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்க. இப்போ உங்கள் கூட நீங்கள் வச்சுங்கிற ஆள் சரியில்லை, நல்லதில்லைன்னு நான் திரும்ப ஒரே வார்த்தை சொல்கிறேன். அது நல்லதில்லை, இந்த மாதிரி பேசுறது நல்லதில்லை. 4 தட்டு தட்டுனா சரியாக கூட அடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் அடிக்கிறதுக்குனே நீங்கள் வந்துடுவீங்களா? வன்முறை தான் உங்களுக்கு நோக்கமா? அதுதான் திருமாவளவன்ற பேர் வருதா? எதுக்காக நீங்கள் வந்தீங்க அரசியல் களத்துக்கு? சரி, இந்த 4 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, வேங்கவேலில். அதுக்கு பேட்டிலையும் சொல்கிறீங்க, அம்மா எங்களுக்கு சரியான தீர்ப்பு நியாயத்தை கொடுக்கலாம், அதெல்லாம் சிபிஐ வேணும்னு கேட்டோம். ஆனால் இப்போ வந்து சிபிஐயே எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னு நீங்கள் கருத்து சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு, நீங்கள் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்ததுன்னா சொல்லுங்கள். நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 18% வாங்கி கொடுத்துருக்கீங்களா இந்த திமுக அரசில்? சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை பின்பற்ற முடியாதுன்னு திமுக அஃபிடவிட் பண்ணிச்சு, நீங்கள் எதனா எதிர்வினை ஆற்றுனீங்களா? சொல்லுங்கள். 7,843 கோடியை திருப்பி அனுப்பிச்சப்போ நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றுனீங்களா? எத்தனை லட்சம் இளைஞர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களில் வேலைக்கு போயிருப்பான்? இது ஏதாவது ஒன்றுமே செய்யலை. இதை கேட்டாக்கா நீங்கள் வந்து அவதூறு பேச வைக்கிறீங்க ஆளுங்க. உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் மூலமாக நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைப்புனிவை தான் சந்திப்பீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஓப்பனாக, நாலாந்தரமான ஆட்களை நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணுற அரசியல் இப்படி தான் உங்களுக்கு முடியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேறு வேணும், Z+ பாதுகாப்பு வேணும். நினப்பில் நீங்கள் உங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்க போலீஸு. இல்லை, அது பத்தாதுங்கிறாங்க. பத்தாதுனாக்கா அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட முதல்வர் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது ஒரு விசாரணை கேட்டால் தான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறது தான் செய்துட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி தூக்கி கேஸ் போடுங்கன்றீங்க, அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. குண்டாஸ் போடுங்கன்றீங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. சொல்கிறதெல்லாம் நடக்குது. கேளுங்க, ஒன்றும் எனக்கு ஒரு பட்டாலியன் கொடுங்க எனக்கு சுற்றி அப்படின்னு கேட்டு வாங்குங்களேன். என்ன குறைஞ்சி போச்சு? உங்களுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறாரு அவர்? இல்லை, ஆனால் திருமாவளவன் கேட்க வேண்டியது இதுதானா? வேங்கவேலுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுங்க, இதை தானே கேட்கணும். அதை தான் நானும் சொல்லியிருக்கிறேன்றேன். இப்போ உங்ககிட்ட பேசுனதே அதுதானே. வேங்கவேலுக்கு ஒன்றும் செய்யலை, அஃபிடவிட் கொடுக்குறாங்க அவங்களே கொண்டு வந்து. நீங்கள் நீதி கட்சியை பேசுகிறீங்க, சமூக நீதியை பேசுகிறீங்க, இப்படிலாம் கொடுக்கலாமா? இதில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லலாமான்ற கேள்வி நீங்கள் கேட்கல. அதில் இறங்கினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பெயிலுக்கு அவங்க தானே வரணும். அரசு தரப்பு மறுத்துட்டாருன்னா போயிடுமே. ஏன் அவன் சமூகத்தில் மட்டும் இவ்வளோ பேர் நீங்கள் சிறைச்சாலையாக இருக்காங்க? உள்ளார அதிகமாக குண்டாஸ் பாய்ச்சப்பட்டது வன்னியர் சமூகத்து மக்கள் மேலேயும் இவங்க மேலேயும் தான்.
அப்போ இவங்க தரப்பில் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்தால் கூட ஓரளவுக்கு நியாயத்தை பார்த்து மறுக்கக்கூடிய காரணத்துக்கு இடமே இல்லாமல் வச்சுட்டீங்க இந்த திமுக அரசு. அந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லைன்றதை நான் கேட்க வரேங்க. இதெல்லாம் கேட்டுட்டோம்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நாலாந்தர ஆளை வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்கனாக்கா பதிலுக்கு பேசுகிறப்ப உங்களுக்கு கோபம் வந்துடுது. நம்ம அரசியலை தானே விமர்சிக்கிறோம். உங்கள் கவர்மெண்ட்டு நீங்கள் ஓட்டு வாங்கி கொடுத்தீங்களா, நாற்காலி நீங்கள் வாங்கி கொடுத்தது தானே. நான் 100 முறை சொல்லுவேன், இப்போ உட்காந்துங்கிற ஸ்டாலின் அவர்கள் அந்த நாற்காலி விடுதலை திருமாவளவனும் வாங்கி கொடுத்தது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் வாங்கி கொடுத்தது, வேற எந்த சமூகம் ஓட்டு இப்படி மொத்தமாக வரல. 100 பேர்னாக்கா எல்லாமே 20, 15, 30 இதுக்குள்ளே தான் வந்தது. ஒடுக்கப்பட்டனுடைய வாக்கு மட்டும் ஒரு 80% அப்படியே திருமாவளவன் மூலமாக இந்த அரசுக்கு வந்தது. புரியுதில்ல? அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எல்லாமே செய்யணும் இல்லை அவங்க. நீங்கள் என்ன போய் எனக்கு ஒன்றும் பாதுகாப்பு வேணும்னு போய் கெஞ்சிக்கிட்டியா இருக்கிறீங்கன்ற. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பத்தலைன்னா முன்னாடி இன்னொரு கான்வாய் கேட்டு வாங்கிக்குங்க. வேற என்ன Z+ வேணுமா? கேட்டு வாங்க, அதுக்கு வாங்க, மேலே பேசுங்க, டெல்லியில் பேசுங்க. போய் அமித்ஷாவை பார்க்குறீங்கள, சந்திக்கிறீங்கள, இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குதுங்க சார், நாங்கள் சனாதனத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பேசுங்க. அங்கே பேசி வாங்குங்க. பார்க்குறீங்கள சார், அமித்ஷா மேலே அவ்வளோ மரியாதை வச்சுக்கிறீங்கல்ல, லாபியில் வந்து வளைஞ்சி கும்பிட்டுட்டுலாம் போகிறீங்கல்ல, அப்புறம் கேளுங்க, ரைட் இருந்தாயில் கேளுங்க. கொடுக்கலன்னா இங்கே நம்ம போராடுவோம், நாங்கள் கூட சேர்ந்து வரோம். தலைவர் உயிருக்கு பாதுகாப்பு அதுதானே முக்கியம். கேளுங்க, முதலமைச்சர் உங்கள் முதலமைச்சர் தானே, கேட்டு வாங்குங்க. வாங்குங்க சார். அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்றப்ப யாரால பாதுகாப்பு முதலமைச்சருக்கு? உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பட்டாளியன், உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய இது மத்திய அரசுடைய பாதுகாப்பு எதுக்கு முதலமைச்சர்? விடுதலை புலிகள் காரணம் சொன்னீங்க, ஏற்கனவே TR பாலங்கள்லாம் பேசுனீங்க கருணாநிதி இருக்கும்போது. நீங்கள் வந்து இனத்துக்கான ஆள் இல்லை, இப்போ அந்த இயக்கமும் இல்லை, ஆனாலும் நீங்கள் அதை சொல்லி அதன் பேரில் தானே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. வேறு என்ன காரணம்? வேறு யாரால் உங்களுக்கு ஆபத்து? வெக்கமாக இல்லை? இதை நீங்கள் கேட்டிருக்க வேணாம், திருமாவளவன் கேட்க வேணாம். நாங்கள் நேசிக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பேரை சொல்லி தான் அவர் இந்த பாதுகாப்பு வாங்கி வச்சுட்டு இருக்கிறார் முதலமைச்சர். இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. யாரால் சார் உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ இல்லை? அவருக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு இருக்குல்ல. அப்போ ஒடுக்கப்பட்ட தலைவருக்கு இவருக்கும் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறது நியாயம், நான் சொல்ல வர்றது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? அவர் தான் நாங்கள் செய்யணும், முதலமைச்சர் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் திருமாவளவன் நீங்கள் வந்து இந்த சேரில் உட்காந்துங்க, உங்கள் ஓட்டு மட்டும் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டோம், இவ்வளோலாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதானே அர்த்தம்? அதானே அர்த்தம்? ரொம்ப ஆசைப்பட்டுறாதீங்க. மாமன்னன் படம் தான் திரும்பவும் வருது உங்களுக்கு ஞாபகத்துக்கு, வேற ஒன்றுமே இல்லை. புரியுதில்ல? வடிவேல் அந்த கேரக்டர் தான் திருமாவளவன் தோழர். டிட்டோ அது அப்படியே. இந்த படம் வந்தோடனே இந்த முற்போக்கு கூட்டம்லாம் ஆஹா ஓஹோன்னு இந்த ஜெய்பீம் படம் வந்தோடனே வந்து உருண்டாங்கல்ல, அந்த மாதிரி வந்தாங்க ஒரே நாளில் போட்டுட்டே. இது ஒரு சீனும் வந்துட்டு திமுகவை தான் சொல்லுதுன்னு உடைச்சோம் முத ராவண வலையில் இல்லை, அதோட உட்காந்துட்டாங்க எல்லாமே. ஒரு சீனும் திமுகனுடைய சீன் தான் மாமன்னர். அதில் மாரி செல்வராஜா அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டணும், அவங்க பணத்தில் அவங்களுடைய ஆளை நடிக்க வச்சு இப்போ அவங்களே எக்ஸ்போஸ். இதில் என்ன வச்சு செய்ய போறாரு, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஒரு சீனும் திமுகனுடைய காட்சிகள் தான் அதில். அதே வடிவேல் என்ன அதில் கதாபாத்திரமோ அதுதான் தோழர் திருமாவளவனுடைய கதாபாத்திரம். அதுதான் இந்த திராவிட அரசு, அதுதான் நாங்கள் விமர்சிக்கிறோம். அவரும் எங்கள் கூட சேர்ந்து விமர்சிக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் மூல அவதூறு வாரதுக்குன்னு நான் இன்ன வரைக்கும் அவரை நாகரிகமாக பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்ன எனக்கு பதிலை கொடுத்துட்டுக்கிறீங்க உங்கள் ஆட்கள் மூலமாக? சொல்லுங்கள். அந்த அநாகரிகத்தை நாங்கள் எடுத்து பேசுறதுக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த பண்பாடு ஏன் உங்ககிட்ட இல்லை? நீ என்ன சமூகத்தை பெருசாக திருத்திட போகிற சொல்லுங்கள். சும்மா சரியாக கூட அடிக்கலை நாங்கன்றது அது ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தையாது. வன்முறை உங்களுக்கு மட்டும்தான் வன்முறையா? அருவா நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அருவாவா? யாருக்குமே இருக்காதா? யாருக்குமே அந்த வன்முறை இருக்காதா? எந்த இடத்துல நின்று என்ன அரசியல் பேசணுன்றத கூட இல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. திமுக கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வெளியில் நின்று கேட்டு கோவப்பட்டீங்கன்னா எப்படிங்க தோழர்? எனக்கு புரியலையே. இது வந்து சரியான அரசியல் இல்லை. அவருக்கு பாதுகாப்பு விடயங்கள் முதலமைச்சர் தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா தோழர் திருமாவளவனை போல ஒரு விசுவாசியை வந்து இனி ஒரு காலத்தில் இந்த முதலமைச்சர் குடும்பம், முதலமைச்சர், இந்த திமுக சந்திக்காது. அதனால் அவர் தக்க வச்சுக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது. அதனால் எவ்வளோ பேரை கேட்டாலும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிற பொறுப்பு திமுகவுக்கு தான் இருக்குது. நன்றி சார். பள்ளிகள் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.